பீஷ்மருடைய முற்பிறவியை தெரிஞ்சுக்கலாம். அவர் முற்பிறவியில் அஷ்டவசுக்களாக பிறந்திருப்பார். அஷ்டவசுக்கள் 8 பேர். அவங்க தங்களுடைய மனைவியோட இமயமலை அடிவாரத்தில் இருந்த காட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தில் நந்தினின்ற தெய்வீக பசு ஒன்று இருந்திருக்கு. அந்த பசுவோடைய பால் இளமையை கொடுக்கும். அஷ்ட வசுக்களில் 8வது வசுவான பிரபாசன் மனைவி இந்த பசுவை வேணும்னு கேட்குறாங்க. பிரபாசனும் மற்ற 7 வசுக்களோட சேர்ந்து நந்தினி பசுவை திருடிடுறாரு. இது பற்றி தெரிஞ்ச வசிஷ்ட மகரிஷி அஷ்ட வசுக்களுக்கும் சாபம் அளிக்கிறாரு. பூவுலகில் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அப்போ அஷ்ட வசுக்களும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கங்காதேவிக்கும் சாந்தனுவுக்கும் குழந்தையா பிறப்பீங்க, பிறந்த உடனே உங்களுக்கு கங்காதேவி சாப விமோச்சனம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே 7 வசுக்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்க 8வது வசுவான பிரபாசன் மட்டும் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்து மரணம் அடைகிறாரு. அவர் தான் பீஷ்மர்.